ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்ரூட், அதாவது ரவை கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1/2 கிலோ, சுகர் 300 கிராம், கலர் பவுடர் 50 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், திராட்சை 300 கிராம், நெய் 5 முட்டை, 1/4 லிட்டர் பால், தேவையான அளவு ஏலக்காய் தூள். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 5 முட்டை போட்டாச்சு. அதுலேயே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் தம்ரூட் சட்டி. நான் இதுக்காகவே தம்ரூட் சட்டி எடுத்திருக்கேன். இதை மாதிரி கடையில் விற்கிது. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தட்டையான எந்த மாதிரி சட்டி வேணால் யூஸ் பண்ணலாம். கீழே மண் வச்சு மண்ணை வந்து சூடு வர வச்சுட்டு அதுக்கு மேலே சட்டி வச்சு சட்டியில் நம்ம நெய் ஊற்றி இப்போது தம்ரூட் மிக்ஸை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தம்ரூட் மிக்ஸை இந்த சட்டியில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ரவை நல்லா வேகணும். ரவை வேகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்க விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் லிக்விட் பதமாக இருக்கு இல்லையா, இது கட்டி பதம் வந்துடும். அது வரைக்கும் நம்ம கிண்டிட்டு தம்மில் போட்டுடணும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு திக்னஸ் கொடுத்துரும். இந்த மாதிரி நேரத்தில் இங்கே பாருங்கள், இந்த பதம் போதும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து சிம்மில் போட்டுடலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே நீங்கள் ஒரு மூடி போட்டு அதில் அடுப்பு கறி வச்சு ஃபில் பண்ணிடணும். நம்ம இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். இதை நாங்கள் தம்ரூட் சட்டி வச்சு தம் பண்ணுற முறையில் செய்கிறோம். இதை நம்ம மைக்ரோ ஓவன்லே செய்யலாம். 180 டிகிரி செல்சியஸில் ½ அன் ஹவர் வச்சிட்டோம்னா போதும். ஒரு 10 மினிட்ஸில் நம்மளோட தம்ரூட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கேக் மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.